பொதுவா ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ரமோஷனா அமையிறது அந்த படத்தோட ட்ரெய்லர்ஸ். அப்பெல்லாம் சன் டிவில போடுவான் பாருங்க ப்ரோமோஸ். அப்பெல்லாம் பார்த்தோமா ப்ரோமோஸ் மட்டும்தான். டிவியில் ப்ரோமோ போடுவாங்க, பார்த்துட்டு ஐ படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்ப்போம். அதுவும் இந்த சுறா படத்துக்கெல்லாம் இந்த சன் டிவி ப்ரோமோ போட்டானுங்க பாருங்க, அப்பெல்லாம் அவனுங்க சொல்றது தான் வெற்றி நடை போடுகிறது அப்படின்ட்டு ஐ வெற்றி நடை போடுகிறது படம் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, வருத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெய்லர் கல்ச்சர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரெய்லர்ஸ்லாம் விட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் நம்ம ஒரு பாட்டு மட்டும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள்லாம் விட ஆரம்பிச்சாங்க. இப்போதான் ஒரு வருஷமா அனௌன்ஸ்மெண்ட் வீடியோங்கிறான், டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறான், கேம்ஸுங்கிறான், இதில் டீசர் தனியா, ட்ரெய்லர் தனியா, ரிலீஸ் ட்ரெய்லர் தனியா, இவ்வளவும் பண்ணுவாங்க. கடைசியா மூவி பஃப்ல இருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு எடுத்து ப்ரோமோ போடுவானுங்க. ஐயோ அது இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போச்சேடா. அது எதனால யூடியூப்லயே எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, எவனுமே டிவியே பாக்குறது இல்ல, டிவியே எவனும் பாக்குறது இல்லங்கிறப்ப அதுல போடுற ஆடியோ எவனாவது பார்க்க போறான். அதனால இப்போதைக்கு எதுவா இருந்தாலும் நம்ம யூடியூப்ல தான் அப்லோட் பண்ணி ஆகணும். அப்பதான் நம்ம படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணி தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வர வச்சு காசை புடுங்க முடியும். சரி, இப்போ இதுக்கு இதெல்லாம் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ரீசெண்டா யூடியூப்ல ஒரு சில படத்தோட ட்ரெய்லர்ஸ் வந்துட்டு பார்த்தேன். அது வந்துட்டு பெருசா ஹைப் ஏத்தாத, பெரிய ஸ்டார் கேஸ்ட் இல்லாத அந்த மாதிரியான ஒரு படங்கள். எனக்கு வந்துட்டு அந்த ட்ரெய்லர்ஸ்ல பார்த்த கான்செப்ட் வந்துட்டு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். அட டேய், எதா இருந்தாலும் காட்றதுக்கு நேரம் காண இல்லையாடா? எடுபட்ட முள்ள மாதிரி முடிச்சுக்கு பிச்சைக்கார பழப்பை. இந்த லிஸ்ட்ல ஏன் ராயன் இல்ல, இந்த லிஸ்ட்ல ஏன் கங்குவா இல்ல, இந்த லிஸ்ட்ல ஏன் கோட் இல்ல அப்படின்லாம் கேட்காதீங்க. சரி, நம்ம இதுக்கு மேலேயும் அதிகமா பேசாம வீடியோக்குள்ளேயே போயிருவோம். முதல்ல நான் வந்துட்டு கியூரியஸாக இருக்கிற ஒரு படம் வந்துட்டு டிமாண்டி காலனி பார்ட் 2. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்ட் 1 எடுத்தாலே படம் ஃப்ளாப்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏதோ தெரியாதனமாக ஒரு சில படம் ஹிட் ஆகிட்டா தானே ஒழிய ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வரைக்கும் வந்த பார்ட் 2 படங்கள்லேயே சிங்கம் 2வையும் XXயும் தவிர வேற எந்த படமும் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இப்போ இந்த அரண்மனை காஞ்சனான்னு ஒரு பக்கம் ஓட்டிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே சேர்த்துக்கூடாது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடந்து முடிஞ்சதை தொடர்ந்து 2வது பார்ட் நடக்கணும், இல்லை 2வது பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொன்னதுக்கான முன்னாடி நடந்ததா இருக்கணும். சார் என்ன சொல்றாரு? சீக்வல் ப்ரீக்வலை தான் சார் இப்படி வளரிட்டு இருக்காரு. சீக்வல் ப்ரீக்வலை தான் இப்படி வளர்றானா? சரி, நம்ம இப்போ இந்த டிமாண்டி காலனி 2க்கு வருவோம். டிமாண்டி காலனி பார்த்தோம் அப்படின்னா நான் சன் டிவியில் போடுறப்ப தான் பார்த்தேன். எனக்கு அந்த படத்திலே ரொம்ப பிடிச்ச சீன் எதுன்னா, ரெக்கார்டை திருப்பி போட்டு கேட்கும்போது உங்கள் கூட இருக்கிறவன் யாருன்னு பாருங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஏற்கனவே செத்துட்டான் அப்படின்னு சொன்னது தான். அப்போ அந்த சீனே பார்க்க அப்படி இருக்கும். அது மாதிரி ஒரு சீன் டிமாண்டி காலனி 2ல் பார்த்துட்டேன்னா ஐ எம் திருப்தி. எண்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா கம்பி குத்தி அருள்நிதி காலமாயிருவார். அப்புறம் இந்த படத்தில் எப்படி அருள்நிதி வந்தார் அப்படின்னு கேட்டோமா, தமிழ் படத்தில் சொல்கிற அதே உருட்டு தான். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, ட்வின்ஸ், அண்ணன் தம்பி. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் தான் ட்வின் டவுனில் இருக்கிறத விட அதிகமாக ட்வின்ஸ் இருக்கிறாங்கப்பா. அதை வந்துட்டு எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லலை. இந்த இடத்துல இந்த அருள்நிதி வந்துட்டு சொத்துக்காக ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவார். இவங்க பெரிய பணக்காரங்க போல அப்படின்னு பார்ட் 1 பார்த்தா, பார்ட் 1ல அருள்நிதியை பார்த்தா பணக்காரர் மாதிரிலாம் தெரிய மாட்டார். அதுக்கு இப்படி ஒரு உருட்டு தம்பி, அவர் சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு ஓடி போய் தொலைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு. படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது எப்படி உருட்டி வச்சிருக்காங்க, என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம். பட் இந்த படத்துல எனக்கு இருக்கிற கியூரியாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, கோப்ரால வாங்கின அடி உரைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் நல்லா தான் பண்ணி தருவாருன்னு நம்புறேன். இன்னொரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அருள்நிதி மேல. அதாவது அருள்நிதி அண்ணனோட சினிமா கரியர்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்துல இந்த படம் நல்லாவே இல்லடா அப்படின்னு எந்த படத்தையும் சொல்லிட முடியாது. படம் ரிலீஸ் ஆனதே தெரியாம ஹிட் ஆகாம கூட போயிருக்கலாம். ஆனா அந்த படத்தை பார்த்தோமா வாட் அ மூவி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் மியூசிக் ஷாப் மூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு நான் எப்பயோ ஒரு பார்த்தேன். அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடிடிலே வந்துருச்சு, ஆனால் தமிழ்ல இல்லை. ட்ரெய்லர் தமிழ்ல இருக்கு, சாங்ஸ் எல்லாம் தமிழ்ல இருக்கு, ஆனால் படம் தமிழ்ல இல்லை. இது அமேசான் பிரைம் தான் ரிலீஸ் பண்ணலையா இல்லை தியேட்டரிக்கலாவே இவனுங்க தமிழ்ல ரிலீஸ் பண்ணலையான்னு தெரியல. ஆனால் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றப்ப தமிழ்ல தனியா தெலுங்குல தனியா தான் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ படம் தெலுங்குல மட்டும் அமேசான் பிரைம்ல இருக்குது, தமிழ்ல காணும். இதை எதுக்கு நான் இப்போ சொல்றேன்னா, சூர்யா சாட்டர்டேன்னு ஒரு படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானியோட பர்த்டே வந்தப்ப நம்ம எஸ்ஜே சூர்யா நானிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்ற மாதிரி தமிழ்ல ஒரு கிளிம்ஸ் விட்டாங்க. ஹாப்பி பர்த்டே பிரதர். இப்போ ரீசெண்டாக நம்ம எஸ்ஜே சூர்யாவோட பர்த்டே வந்தப்ப ஹாப்பி பர்த்டே சார்னு நானி சொல்ற மாதிரி ஒரு ட்ரீசர் விட்டாங்க. ஹாப்பி பர்த்டே சார்.
இந்த டீசர் வந்துட்டு தெலுங்குல தான் இருக்குது, அந்த கிளிம்ஸ் தமிழ்ல இருக்குது, இந்த டீசர் தெலுங்குல இருக்குது. அதாவது நம்ம நானி வந்துட்டு ஒரு தெலுங்கு ஆக்டர், அவருக்கு வந்துட்டு தமிழ்ல ஹாப்பி பர்த்டே சொல்லியும், நம்ம எஸ்.ஜே. சூர்யா ஒரு தமிழ் ஆக்டர், அவருக்கு தெலுங்குல ஹாப்பி பர்த்டே சொல்லியும் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தோமா, நம்ம நானிக்கு வந்துட்டு வாரம் ஃபுல்லா வர கோவத்தை சாட்டர்டேஸ்ல மட்டும் தீர்த்துக்குவாரு. இந்த கான்செப்ட் எங்கேயும் நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, இருகப்பட்டு பார்த்துருந்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அதாவது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வர சண்டையை இன்னைக்கு தான் நம்ம சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மட்டும் சண்டை போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி நம்ம நானி இருந்துகிட்டு சாட்டர்டே மட்டும் தான் அவரோட கோவத்தை காட்டுவாரு. இந்த படத்துக்கு நான் ஏன் இவ்வளவு கியூரியஸா இருக்கிறேன்னு தெரியல, பட் இந்த படத்துக்கு நான் கியூரியஸா இருக்கிறேன். எதுக்குன்னு எனக்கு தெரியும்டா, ரோஸ்ட் பண்ணதானே. முதல்ல நம்ம படம் நல்லா இருக்குன்னு நம்புவோம், நம்பி போய் பார்ப்போம், பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா அப்புறம் ஊற்றுவோம். அடுத்ததான் வந்துட்டு இந்த படத்துக்கு நான் ஏன் இவ்வளோ கியூரியஸாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மீசை முறுக்குக்கு அப்புறம் மீசை முறுக்கோட வைப்பு தந்த ஒரு படம் வந்துட்டு இதுதான். அதாவது ட்ரெய்லர் பார்க்குறப்பே ஃபன்னு, எமோஷனு, மோட்டிவேஷனு எல்லாமே இருக்குது. சிம்பிளாக இப்படி எடுத்துக்காங்களேன், ஹிப்ஹாப் தமிழாக்கு பதிலாக அவரோட தம்பியாக நடிச்சார் இல்லையா, இவர் தான் இந்த படத்தோட டேரக்டரும் கூட. மீசை முறுக்கில் ஹிப்ஹாப் தமிழாக இருந்துகிட்டு மியூசிக்காக போராடி போவார். இவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கணும், நாமே ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இந்த டைலாக் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுங்களேன். என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் மனசில் ஆசைப்பட்டது மறுபடியும் போய் தேடி ஜெயிக்க வாய்ப்பு வருதுன்றதே ரொம்ப அபூர்வம். எதனால மீசை முறுக்கு வைப்ஸ் வந்துச்சுன்னு புரியுதா? மீசை முறுக்குலையும் இப்படிதான், நாம போயிட்டு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் போய் கஷ்டப்படுவாங்க. முடியாத பட்சத்துக்கு மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டு மறுபடியும் பொழப்பு தொழப்ப பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் ட்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் மறுபடியும் உள்ள இறங்குவாங்க. அதுக்கான டைலாக் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த படத்துல இஃபான் இருக்காரு, மதன் கௌரிலாம் வந்து போறாரு. அதனால கியூரியஸானு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, அதனாலதான் கியூரியஸ். ட்ரெய்லரை பாக்குறப்ப ஹீரோவுக்கு ஆக்டிங் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது, பட் ஆக்டிங்காக அவர் எதுவும் பண்ணிடுற மாதிரி தோணல. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம், அவர் ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலாம் ஓபன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் அவருக்கு வந்துட்டு அந்த ஆக்டிங் மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம். எப்படியா இருந்தாலும் மீசை முறுக்கோட வைபுக்கு நான் கேரண்டிங்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்குது. இந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப இருந்த அதே வைபு படம் பாக்குறப்பே வந்துருச்சுன்னா, இதையெல்லாம் தாண்டி இந்த சீன் தான். நீ ஏரமான் ஃபேனா? ஆமா சார், ஆனா இளையராஜாவும் பிடிக்கும். முக்கியமாக நான் வந்துட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே இந்த படம் தான். அது எந்த படம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபீனிக்ஸ். நடிக்க ஹீரோ ஆயிட்டாங்க. அப்பா என்ன சொன்னாரு, நீ இந்த வயசு கரெக்டா சொன்னாங்களே, அப்பா வேற நான் வேற. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் விட்டுருங்க. ட்ரெய்லரை பாருங்க, படத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. அதாவது அவர் வந்துட்டு ஒரு நியூ டு தி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி பேசினா கரெக்டா இருக்கும், நம்ம எப்படி பேசினா கான்ட்ரவர்சி ஆகாம இருக்கும், நம்மள நெப்போ கிட்டுன்னு சொல்றாங்க அப்படின்ற கோவத்துல பேசிட்டாரு. அட இவரை கூட விடுங்கய்யா, 40 கதை கேட்டாரே அவரை பாருங்கய்யா. அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே இப்படி கெட்டு போயிருச்சு அப்படின்றப்ப அடுத்தடுத்த படங்கள், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரப்ப நமக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. நம்ம எப்பயுமே இப்படிதான், படத்துல இருக்கிற மாதிரி தான் நிஜத்திலயும் இருப்பாங்கன்னு இன்னை வரைக்குமே நம்ம நம்பிட்டு இருக்கோம். சரி, அதெல்லாம் விடுங்க, நம்ம ஃபீனிக்ஸ் ட்ரெய்லருக்கு வருவோம். நிஜமாவே ட்ரெய்லர் பார்க்குறப்ப எனக்கு பெருசா குறை அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா, விஜய் சேதுபதியே ஒரு ஃபைட் பண்ணுவாரு, ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு ரெக்க படம் வரைக்கும் டைம் எடுத்துக்கிச்சு. ஆனா இவர் இருந்துகிட்டு ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்துட்டு ஒரு ஃபைட் எல்லாம் பண்றாரு. அது எந்த அளவுக்கு ஏத்துக்க முடியும்னு தெரியல, பட் அவரோட ஏஜ் குரூப் 1 அப்படிங்கிறப்ப ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க படத்து மேல யாரும் வன்மத்தை காட்டாதீங்க, அவர் லிட்டில் பாய் தெரியாம பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். அந்த 40 கதை கேட்டாரே, அவருக்கு அதுக்கு முன்னாடி எவ்வளவு ஃபேன்ஸ் இருந்தாங்க தெரியுமா? அவர் அந்த 40 கதையை கேட்டதுக்கு அப்புறம் 40 ஃபேன்ஸ் கூட இல்லப்பா. அதனால சினிமாக்குள்ளன்னு வரப்ப நம்ம மிர்ச்சி சிவா பேசுற மாதிரி ஃபன்னி டாக்ஸ் இருந்துக்கலாம். ஆடியன்ஸ் கிட்ட திமிரு பேச்சு பேசினா பிரிச்சு கூட சொல்லலாம். என்ன சொல்ல போகிறாய்க்கு முன், என்ன சொல்ல போகிறாய்க்கு அப்புறம் எப்படி நான் இதில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. அப்புறம் நானும் அப்படியே கிளம்புறேன். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.